இப்போ நிறைய அறிதல் அதிகமாயிடுச்சு. அறிவு வந்து நிறைய பெருக்கிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ராகி அப்படின்னு போட்டாவே ராகியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. அது அவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முற்படுறாங்க. ஆனால் அந்த உயிரை உணர்வோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம 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 அந்த மாதிரி உருவங்கள், அந்த உணர்வு இல்லாமல் உருவங்களுக்குள்ளேயே போகிறனால நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றதை விட்டுட்டோம். அப்போ எல்லாமே ஒரு ஷோவாக தான் எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே பெருசாக. இப்போ சராசரியாக 12லேருந்து 18 வருஷம் ஒரு மனுஷன் வந்து படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க. அதுலேயும் பணத்தை தாண்டி அவங்களுடைய முக்கியமான இளமை காலம் அதை முழுமையாக செலவு பண்ணி அதை செலவு பண்ணுறாங்க. இப்போ செலவு பண்ணுற படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க. நம்ம நிம்மதியாக வாழ்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னா இல்லை. ஆனால் அவங்க சொல்லித்தரதுக்கு படி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணால் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவற விடுறோன்றது புரிஞ்சுக்கணும்ல. இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷனு, மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லி நான் வந்து மணியை வந்து ஈர்த்துட்டேன், பணம் வந்து ஈர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் சரி பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அது மூலமாக அதை ஈர்த்துடுறாங்க. ஆனால் உடல் நலம்ன்ற இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டுறாங்க. வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் வரம் அன்லிமிட்டெட் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்னைக்கு ஆரோக்கியம் பற்றி பேசுறதுக்காக நம்ம கிட்ட நான்சி மெர்வின் வந்திருக்காங்க. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள். வணக்கம்க்கா. நான் வந்து இன்ஜினியரிங்கில் பொறியியலில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன்க்கா. ஆனால் அது நான் பண்ணும் பொழுது நுண்ணுயிரிகள் சார்பாக தான் பண்ணோம். நுண்ணுயிரிகள் கழிவுநீர் மேலாண்மையில் என்ன மாதிரியாக பங்கு வகிக்குது அப்படிங்கிறது மாதிரி பண்ணினோம். பயோடெக்னாலஜி இல்லை, அது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல். அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுடைய நுண்ணுயிரிகள் வந்து என்ன மாதிரி பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக பண்ணோம். அப்போ நுண்ணுயிரிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் நான் பிஹெச்டி துவங்கின ஒரு 2 வருஷத்துலேயே வந்து இந்த துறையில் நம்ம போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதை துவங்கின சமயத்திலேயே வாழ்க்கைக்கான ஒரு ஆராய்ச்சியும் நான் துவங்கினேன். அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளை வந்து நிறைய பேர்கிட்ட அம்மா, அம்மாச்சி, ஒரு 100கணக்கான பாட்டிமார்கள் கிட்ட வந்து அந்த கேள்விகள் எல்லாமே வச்சேன். அப்போ அவங்க கிட்ட இருந்து நிறையா நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது, எப்படி அது மாறுபட்டது, அந்த மாதிரி நிறைய பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நோக்கி வரும் பொழுது நம்மளுடைய துறை வந்து அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை, நம்மளுடைய வாழ்வியல் பற்றினதான் நம்மளுடைய துறையாக இருக்க போகுதுங்கிறத நான் தேர்ந்தெடுத்தாச்சு. துவங்கின பாதையில் நுண்ணுயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக விருப்பத்தோடு அதையும் முடிச்சு அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த பிஹெச்டியை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அக்குபஞ்சர் முடித்தேன். NLP நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல மனம் சம்மந்த பற்றி அதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம அது எல்லாத்தையுமே தான் இப்போ வாழ்வியல் வகுப்புகள் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு அந்த இயற்கை விளைபொருள் அது வைக்கிற ஆர்வம் எப்படி வந்தது? அதுலேயும் குறிப்பாக உங்களோட அந்த ஸ்நாக்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ரொம்ப வித்தியாசமாக நிறைய சொன்னீங்க. இது ரெண்டையுமே சொல்லுங்கள். மெர்னா நேச்சுரல் ஷாப், மெர்னா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து உணவு, மருத்துவம், வாழ்வியல் 3யுமே ஒருங்கிணைச்சு தான் நம்ம மெர்னா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிறது நடத்துகிறோம். இதில் இந்த மெர்னா நேச்சுரல் ஷாப்புங்கிறது மறைமலை நகரில் இருக்குது. இந்த ஷாப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட்டிங்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்மளால வீட்டில் செஞ்சுக்க கூடிய பொருட்கள் தான். அப்போ அதை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல செயல்முறையில் காட்டணும்ல. எல்லாருமே வாயில சொல்றது ஈஸியாக இருக்குது, ஆனால் செயல்முறையில் நம்ம காட்ட வேண்டியது இருக்குது. இப்போது அந்த இதை பொறுத்து தான் ஒரு எக்ஸாம்பிள் செட்டிங்காக நம்ம கடை வச்சுருக்கோம். இப்போ கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மாலையில் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இன்னொன்று சில நேரங்களில் எங்கேயாவது போகணும், சாயந்தரம் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அந்த நேரங்கள்ல நல்லது சாப்பிடணும் அப்படின்ற விருப்பமும் சேர்த்து வருது அப்படின்னா நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம். மட்டரிசி காரப்பூரி, முள்ளு முருங்கை இலையில பூரி, சிவப்பரிசியில மோமோஸ், அந்த மாதிரி வித்தியாசமா ஒன்றும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சூப்புகள்லையுமே ஹெர்பல் சூப் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு நல்ல வரவேற்பு போயிட்டு இருக்கு. இப்போது நம்ம வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொன்னாலே இப்போ உங்களோட கோட் வந்து உடலை அறிவோம், உயிரை உணர்வோம் அப்படிங்கிறதா இருக்குது. இதோடைய முழு அர்த்தம் என்ன? எதனால் இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க? உடலை அறிவோம், உயிரை உணர்வோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய அறிதல் அதிகமாயிடுச்சு. அறிவு வந்து நிறைய பெருக்கிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ராகி அப்படின்னு போட்டாவே ராகியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. அது அவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முற்படுறாங்க. ஆனால் அந்த உயிரை உணர்வோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு
விஷயமா இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன். அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வேலைக்கு போகிற இடம் வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் டைமாக இருக்குது. அந்த 1 மணி நேரம் ட்ராவல் டைமில் நீங்கள் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு உள்ளே போய் பஞ்ச் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. ஆனால் நீங்கள் வழக்கமாக எழுந்துக்கிறத விட கொஞ்சம் தாமதமாக எழுந்துட்டீங்க. அப்போது உங்களுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் உங்களோட பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிக்கிறதுக்கு நீங்கள் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் போகணும். திருப்பி நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தாமதமாக எழுந்துட்டீங்க, அன்றைக்கி சமைக்க முடியாது, பஸ்ஸை பிடிக்கணும், இவ்வளோ டென்ஷனோட நீங்கள் காலையில் பரபரன்னு எந்திரிக்கிறீங்க. பரபரன்னு எந்திரிச்சு நீங்கள் கிளம்பி அவசரமாக சரி இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, காலை சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடு இல்லைன்னு டென்ஷனோட வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் வந்து உங்களுக்காக சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஆனாலும் கூட நீங்கள் வேகமாக போய் ட்ரெயினை பிடிக்கணுன்ற பதட்டம் இருக்குது உங்களுக்கு. அப்போ உங்கள் கணவர் சொல்கிறாரு நான் போய் உங்களை போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு 5 நிமிஷம் சேவ் ஆகுது, அவர் உங்களை கொண்டு வந்து விட்டுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சரியான கூட்டம், ரொம்ப ஒரு கூட்ட நெரிசலாக இருக்குது. நீங்கள் ஒரு பதட்டத்தோடு தான் உள்ளேயும் போகிறீங்க. இருந்த பதட்டம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு பரபரன்னு இருக்கீங்க. சாப்பாடு வச்சு விட்டுருக்காங்க, ஆனால் தண்ணி வச்சு விடல. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமானோடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஆனாலும் கூட்ட நெரிசலோடையே வந்து இறங்கி திருப்பி 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இறங்கி நடந்து வேகமாக போய் தம் வச்சுட்டு உங்களோட பிளேஸில் போய் அப்பா அப்படின்னு உட்காடுறீங்க. இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? சமைத்த மாமியாருக்கு, கொண்டு வந்து விட்ட கணவருக்கு, அப்புறம் தண்ணி கொடுத்த சக பயணிக்கு, அப்புறம் கண்டிப்பா கடவுளுக்கு நிச்சயமா இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம வேகமா எழுந்து கிளம்பணும் அப்படின்னோடனே உங்களோட உயிரணுக்கள், உங்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் எவ்வளவு வேகமா அது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குச்சுங்க. நம்மளுக்கு நம்மளுடைய உயிருக்கோ நம்மளுடைய உடலுக்கோ நம்ம உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உயிரணுக்களுக்கும் நம்ம வந்து மறந்துடுறோம். எப்பயுமே எல்லாருமே நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த உயிரின்ற ஒன்றை வந்து நம்ம மறந்துடுறோம். இது வந்து ஒரு உணர்வு, உயிரின்றது ஒரு உணர்வுல இருக்கு. நம்ம அதோட மொழி வந்து உணர்வு தான். அது பேசுற எல்லா லாங்குவேஜுமே உணர்வுல தான் இருக்கும். அப்ப அந்த உணர்வுல இருந்து நம்ம எவ்வளவு விலகுறோமோ அதோட மொழியே விளக்கப்பட்டுரும். அதுல இருந்து விலகிடுவோம். அதுல இருந்தே நம்ம ரொம்ப விலகிதான் போயிடுவோம். அப்போ உருவத்தை நோக்கியே தான் நம்மளோட பயணமே இருக்குது. எதா இருந்தாலும் பாத்துறணும், எதா இருந்தாலும் உணர்ந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணிடணும், அதை தொட்டுறணும், அந்த ப்ரூஃப், அந்த மாதிரி ஒரு கோணத்திலேயே நம்மளுடைய பார்வை எல்லாமே போயிடுது. அதனாலதான் வந்து அந்த உடலை அறிவோம் உயிரை உணர்வோம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம எல்லாத்தையுமே சொல்றோம். அப்படின்னா ஒரு முழு உடல் நலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. முழு உடல் நலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்குமே முழு உணர்வோட என்னுடைய பணிகளை என்னால் செஞ்சுக்க முடியும். இப்போ இதில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எனக்கு கண்ணில் வந்து மங்களா தெரியுது, ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு இயல்பு மாறுது. உங்களுடைய கண்ணு வந்து யூஸ்வலாக ஒரு கண்ணாடி போட்டு இருக்கிறது வந்து இயல்பு கிடையாது. கண்ணு வந்து இப்படி இருக்கிறது தான் இயல்பு. பிறக்கும் போது குழந்தை கண்ணாடி போட்டே பிறக்கிறது இல்லைல்ல. அப்போ அது இயல்பே இல்லை. அப்போ இயல்பே அங்கே மாற்றப்படுது. அப்போ இயல்பு மாறாம ஒரு உணர்வோட, இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதுக்கு போறோம், ஏதோ ஒரு மருத்துவ மாத்திரைகள் எடுத்துக்கிறோம்னா திருப்பி அவங்க நொண்டி நடக்கிறாங்க, நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இயல்பே மாறுபட்டது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ இங்க உடல் நலம்ங்கிறது அப்படி இல்லை. நான் என்னோட இயல்புல இருக்கணும், முழு உணர்வோடு இருக்கணும். எனக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை என்னால் உணர தெரியணும். எனக்கு மாற்றங்கள் நடக்கிறத என்னால் உணர முடியணும். என்னுடைய பணிகளை நான் செஞ்சுக்கணும். இதை நான் வந்து ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்து எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, இன்னொருத்தரை என்னுடைய தேவைக்கு ஒருத்தவங்களுக்கு நான் போய் நிற்கக்கூடாது. இதுதான் ஒரு முழு உடல் நலமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா மனிதர்கள் வந்து அந்த உணர்வுல இருந்து விலகி உருவங்களை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி மாற்றலாம்? திரும்ப எப்படி அவங்கள உணர்வு பக்கம் கொண்டு வர? அதுக்குதான் நம்ம நிறைய வகுப்புகள்லாம் போட்டு ஒவ்வொருத்தரையா வந்து சொல்லிட்டு மாத்திட்டே இருக்கிறோம்க்கா. ஏன்னா இது வந்து நிச்சயமா அந்த உருவங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 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 அந்த மாதிரி உருவங்கள், அந்த உணர்வு இல்லாமல் உருவங்களுக்குள்ளேயே போகிறனால நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றதை விட்டுட்டோம். அப்போ எல்லாமே ஒரு ஷோவாக தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே பெருசாக நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நம்மளுடைய கோச்சிங்க்கு வந்தபோது ஒருத்தவங்க பேசும்போது கூட அதான் சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறாங்கன்னா சாமி வந்துச்சுன்னு போட்டால் ஒத்துக்க மாட்டுறாங்கப்பா. சாமி இவ்வளோ அலங்காரம் பண்ணி இவ்வளோ நகைகள் போட்டு இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே அது பெருசாக பார்க்குறாங்கப்பா. அப்போ எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக, ஒரு பார்வையாக, ஒரு பெருசாக இப்படி தான் எல்லாத்தையுமே ஷோ ஆஃப் மாதிரியே தான். இப்போ ஒரு சிகிச்சைக்கு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து படுக்க வச்சு நம்மளை ஃபுல்லாக ஏதோ பண்ணி நம்ம கையை இது பண்ணி காலை இது பண்ணி தொட்டு இது பண்ணி நிறைய பண்ணினா
ஏதோ பெருசா பண்ணிட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு, ஏதோ செஞ்சாச்சு. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியான ஒரு சிகிச்சை நம்ம கொடுக்கும் பொழுது நீங்க எதுவுமே உணர முடியல, அவங்களால உணர முடியல. அது வந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்வையின் வழி எல்லாத்தையுமே பார்த்து அந்த 5 சென்சஸ் வழியா பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அப்படியே விளக்கப்பட்டு அந்த உருவத்தை நோக்கியே தான் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இதுல ஒரு கருத்து சொல்லலாம்னா, இப்போ எல்லாத்துலேயுமே அந்த மருத்துவ சோதனை முறைகள் அப்புறம் அளவீடுகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு சுகர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஷோ ஆஃப் நினைக்கும் எனக்கு அதுவும் சொல்ல வருது. அப்போ 120 இருந்தா கரெக்ட், 250 இருந்தா தப்பு. அப்போ அந்த ஷோ ஆஃப்ல இது வரும்பொழுது இந்த உணர்வு போயிடுது இல்லையா? வெறும் அந்த நம்பரை நோக்கி நம்ம நகர்றோம். 120 கொண்டா போதும், ஆனா உள்ள என்ன அடி வாங்கணும் கவலை இல்ல. பிரச்சனை இல்லை, உண்மையாவே தான். அப்போ இந்த மருத்துவ முறைகள் வந்து அப்போ எது பெட்டர்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நமக்கு எது சூட் ஆகுது, அப்படிதான் நம்மளுடைய உடல் நலம் வந்து எதனால சரியாகுது, இதை எப்படி நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும்? இல்ல அதுதான்க்கா, இது நம்ம தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மருத்துவ முறைகள் இது சரி அது தவிர நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஆங்கில மருத்துவம் வந்து 1800களில் பிரபலமாக்கப்பட்டது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி நம்மளுடைய பழைய பாரம்பரிய மருத்துவங்கள் நிறைய இருக்கு. எல்லா மருத்துவங்களுமே சரிதான். இப்போ சித்த மருத்துவர் ஒருத்தர் வந்து பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த நிமிடத்துல ஒரு இலையை எடுத்து ஒரு நபருக்கு அரைச்சு கொடுக்குறாரு அப்படின்னா அதோட அது முடிஞ்சிடும். திருப்பி இன்னொருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு கல்வத்துல அரைச்சு கொடுக்கணுமா, இல்ல அவங்களுக்கு இடிச்சு கொடுக்கணுமா, அதை பவுடர் ஃபார்ம்ல கொடுக்கணுமான்னு ஒவ்வொரு நோயாளிக்கும் அதை வந்து முடிவு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு. அதே மாதிரிதான் ஆங்கில மருத்துவமுமே முதல்ல ஆரம்பத்துல துவங்கும் போது ஒரு மரங்கள்ல இருந்து சாறுகள்ல இருந்து எடுக்கப்பட்டு அந்த சாறுகள்ல இருந்து தான் கொடுக்கப்பட்டது. எல்லா மருத்துவமே, ஆயுர்வேதம் ஆகட்டும், ஹோமியோபதி, எல்லாமே அந்த மாதிரி சாறுகள்ல இருந்து நேரடியாக தான் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டு காம்பவுண்டிங் பண்ணப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானதா கொடுக்கப்படும் பொழுது அது ஓரளவுக்கு சரியான முறையில போயிட்டு இருந்தது. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஒரு மருந்தை லேப்ல செய்யும் பொழுது அந்ததோட உயிர்த்தன்மை முதல்ல பாதிக்கப்பட்டுருது. அந்த இடத்துல உயிரின்ற ஒன்று இல்லாம அது வந்து வெறும் ஒரு பொருளா மாற்றப்படுது, அங்க ரசாயனமா உள்ள வருது. இதை தாண்டி மருத்துவ முறைன்னு பார்க்காம நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது உணர்வு ரீதியா மாறுபடுது. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு மருந்து எடுத்துக்கிறேன், அது எந்த மருத்துவமாக வேணா இருக்கலாம். நான் ஒரு மருந்தை எடுத்துக்கிறேன், என் உடம்புக்குள்ள அது என்ன வேலை செய்யுதுங்கிற உணர்வு எனக்கு இருந்தால் ஒழிய நான் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் ஒரு 7 வருடமா எனக்கு ஒரு மருத்துவம் வந்து சின்ன வயசுல நான் ஒரு மருந்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ 7 வருடத்துக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் 7 வருஷமா சாப்பிட்டு எனக்கு அது சரியாகல, அப்போ இந்த மருந்து என் உடம்புக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலும் அது எனக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது, அதை என்னால உணர முடிஞ்சுது. இதெல்லாம் தான் எனக்கு ஓகே, இது வந்து நமக்கு அதுக்குள்ளே போறோம், இது நமக்கு சரியா இல்லைன்னு அதுல இருந்து நம்ம விலகுறோம். அப்போ அடுத்து இன்னொருதுக்குள்ள போறோம், அப்போ இன்னொருதுலயும் அதே மாதிரி ஒன்று நடக்குது, அப்போ அதே மாதிரி இன்னொரு இப்படிதான் நமக்கு உணர்வு ரீதியாக தான் அதை பொறுத்து மாறுபடும். இப்போ உங்களுடைய பயிற்சியின் பேரே திருப்புமுனைன்னு வச்சிருக்கீங்க. இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்களோட வாழ்வுல எப்படி திருப்புமுனையா இருந்தது? ஏன்னா நம்ம வழக்கமா எல்லாரும் செய்யறதுதான் செஞ்சுட்டு இருப்போம். நானுமே சின்ன வயசுல கீழே வந்து ஒரு ஆங்கில மருத்துவர் இருந்தார் வீட்டுக்கு கீழே, அதனால எதுனாலும் ஹெவி டோஸ் தான் கொடுப்பாரு, டக்குன்னு அங்க போறது அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இது நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்வு ரீதியா புரிஞ்சு வரத்துக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது. அது எனக்கும் ஒரு திருப்புமுனை இருந்தது. ஒரு கை ஃப்ராக்சர் ஆகும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது திடீர்னு ஒரு வேற மாதிரி இதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களோட வாழ்வையில திருப்புமுனையா? என்னோட வாழ்வையில திருப்புமுனைனா அது திருமணம்னு தான்க்கா சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருடம் வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்போ ஹாஸ்டல்ல வந்து நீ கேள்விக்கே பிறந்தவளா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பேன். அப்போ நம்மளோட கேள்விகளுக்கான பதில்கள் அங்க கிடைக்கிறதுக்கான இடமும் அது இல்லை. எல்லா கேள்வியும், அதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி கிடைச்சிருக்கலாம், மொத்தமா சொல்றேன், நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் அங்க கிடைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் எனக்குள்ள வருதுன்னா அதை செய்முறைப்படுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செய்ய முடியாது இல்லையா? அப்போ அதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கல. அப்போ திருமணம் ஒன்று நடக்குது, திருமணம் முடிச்சு கிச்சன் நம்ம கையில் கொடுக்குறாங்க, நீயே எல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளே அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இடம் வருது. கணவர் வந்து கடவுள் அருளால நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க, ஒரு ஆதரவாக இருக்காங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்கள் பதிலை தேடுங்க. அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை தேட தோணும் பொழுது இது மருத்துவம் சார்ந்து இல்லாமல் மொத்தமாகவே இந்த வாழ்வியலே வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்குங்கிறது புரிய வருது. இது வந்து இப்படி இல்லை. அப்போதான் திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டிமார்கள்கிட்ட ஆராய்ச்சி எல்லாம் துவங்கினது, அந்த கேள்விகள் எல்லாத்தையும் வச்சு அந்த கேள்விகள் எல்லாம் கோர்த்து எல்லாத்தையுமே இது பண்ணது, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்போது இப்படி தான் இவ்வளோ குழப்பங்கள் இப்படி தான் உருவாகிக்கிட்டே இருக்குது, இப்படி தான் போயிட்டே இருக்குது,
இதுலேருந்து தான் இதை திசை திருப்புறாங்க, இதுலேருந்து தான் இப்படி போயிட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு மந்த கூட்டம் ஒன்றா போயிட்டு இருக்கிற வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஆடும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது, எல்லாருமே கூட்டமாக போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆடு மட்டும் தனியாக போகணும்னு ட்ரை பண்ணுதுன்னா அப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ என்ன இந்த ஆடு மட்டும் அதோட பாதையில் போகாமல் எல்லாரும் போகிற பாதையில் போகாமல் தனியாக போகணும்னு நினைக்குதே அப்படின்னு நம்ம பக்கம் திரும்புவோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை திருப்பு முனையாவே இருந்துட்டு போகுது. ஏன்னா அப்பதான் நம்ம படிச்ச நம்மளோட PhD வரைக்கும் முடிச்சு அந்த வழியில நம்ம போகல, நம்ம புது வழியை ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கோம், புதுசா அதுல படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், புதுசா அதுல நோக்கி போறோம் அப்படின்னு திரும்பியாச்சு. அப்படியே அதுல இருந்து திருப்பு முனையா போய் இது மாதிரியே தான் எல்லாரோட வாழ்க்கையும் திருப்பு முனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பு உங்களோட அந்த பயிற்சி பத்தியும் சொல்லுங்க. அந்த ஒரு 3 நாள் பயிற்சி. ஆமாங்கக்கா, அதான் அந்த திருப்பு முனைன்ற தலைப்புல தான் நம்ம நடத்துறோம். அதே தான் இது வந்து மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடாது, இது வந்து வாழ்வியல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாருமே ஒரு 1000லேருந்து 1008 பிரச்சனை, எனக்கு 2000 பிரச்சனை கூட வச்சுக்கிட்டுமே, எவ்வளோ பிரச்சனைகள் வச்சிருந்தாலுமே எல்லாமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இந்த 3க்குள்ளே தான் சுற்றி நிற்கும். எத்தனை கொஷின் எத்தனை பிரச்சனைகள் சொன்னாலும் இதுக்குள்ளே தான் நிற்கும். அப்போது இந்த 3 விஷயங்களுமே சுழல் மாதிரி நம்மளை சிக்க வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அந்த ஊரில். ஏன்னா பொழுதுபோக்கு இருக்காது. அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு திருவிழா மாதிரி, என் வீட்டிலேருந்து சேலை எடுத்துகிட்டு வரேன் பின்னாடி கட்டுவோம், உன் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வா, என் வீட்டிலேருந்து பருப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு எல்லாரும் கூடி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அவங்களாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு திருமணம் நடத்தும். இப்போ அது அப்படியே சடங்காக மாறி போயிடுச்சு. அப்போது இப்படி தான் அந்த ஒரு குழப்பம் வந்து ஏன் வருதுன்னா, நம்ம எப்படி நகர்த்தப்பட்டிருக்கோம், இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது எல்லாம் தெரிய வரும் பொழுது அவங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு உணர்வு ரீதியாக அவங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சிட்டோன்னா, இப்போ சராசரியாக 12லேருந்து 18 வருஷம் ஒரு மனுஷன் வந்து படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க. அதுலேயும் பணத்தை தாண்டி அவங்களுடைய முக்கியமான இளமை காலம் அதை முழுமையாக செலவு பண்ணி அதை செலவு பண்ணுறாங்க. இப்போ செலவு பண்ணுற படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னா இல்லை. ஆனால் அவங்க சொல்லித்தரதுக்கு படி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவற விடுறோன்றது புரிஞ்சுக்கணும்ல. அப்போது இதுதான் அந்த விஷயங்களை இந்த 3 நாளில் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா உணர்வு ரீதியாக அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே புரிய வச்சு, உடலோட அடிப்படை அறிவு, ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் எதோட தொடர்பில் இருக்குது, எப்படி அது கனெக்ட் ஆகிருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற முழுமையானதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை உணர முடியும். அது அவங்க வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு திருப்பு முனையாக வரும் அப்படின்றது தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட எத்தனை பேட்ச் இது வரைக்கும் இப்போ இருக்குது? அது மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு போனவங்க அவங்களோட ஃபீட்பேக், வாழ்வியலில் நடந்த மாற்றங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்களா? நிச்சயமாக்கா. இது வந்து பேட்ச் வைஸாக இப்போ தான் துவங்கியிருக்கேங்க்கா. இண்டிவிஜுவல் கோச்சிங் தான் நம்ம நிறையா கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ பேட்ச் வைஸ் மாற்றிருக்கிறோம். ஒரு 10 பேர் தான் நம்மளுடைய ஒரு வகுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருந்தாங்கனாலும் நம்மளால் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது. இண்டிவிஜுவல் கோச்சிங் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரோட வாழ்வியல்லையுமே நிறைய மாற்றங்கள் நடந்து அதை நேரடியாக அவங்க சொல்லி அவங்க மூலமாக ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணி இப்படி தான் நமக்கு எப்பயுமே வருவாங்க கோச்சிங். அவங்க வாழ்வியலில் முழுமையான மாற்றமே வந்துருங்கக்கா. ஏன்னா அவங்களோட ஹெல்த்தை பற்றி அவங்க புரிஞ்சிருவாங்க, அவங்களோட கோணம் மாறுபட்டுரும். அப்போது அவங்க எப்படி இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த பார்வை மாறுபட்டுரும். அதே மாதிரி வெல்த், அவங்களுக்கு வந்து எது செல்வம்ங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சிரும், ஒரு பணம்ங்கிறத எப்படி கையாளணும் அப்படிங்கிறது புரிஞ்சிரும். பணங்கிறத சாத்தான்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ ஏன் அந்த கான்ட்ரவர்சி அங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிரும். அப்போ இதெல்லாத்தையுமே அவங்களால ஈஸியாக கையாள முடியும். அந்த மாதிரியான முழுமையான மாற்றத்துக்கு அவங்க வந்துருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதும் ஒரு தேங்க்யூ தான். தேங்க்யூ ஸோ மச், இதுவும் ஒரு விதமான தேங்க்யூ தான். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பேசவே இல்லை, நம்ம கம்யூனிகேட்டே பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு அசைவுலையுமே நம்ம ஒரு கம்யூனிகேஷன் இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் ஆகுது அது எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் கொடுத்துறதுனால அவங்களால நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுது, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ முடியுது அவங்களால. எனக்கு புதுசாக தெரிஞ்ச டேர்ம் வந்து அந்த NLP, நீங்கள் அதை முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க ஒரு கோர்ஸாக. ஸோ அது மனம் பற்றி தான் நிறைய சொன்னீங்க இல்லையா அதில்? ஆமாங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும்? ஆமாங்கக்கா, அது வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனம்ங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரிக்கா. அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வார்த்தைகள்லையோ அப்படின்றதுக்கு சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
நம்ம உயிரோட நம்மளை இணைச்சிருக்கிறதே இந்த மனம்தான். இது வந்து இந்த ஒரு வரியா நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், உணர முயற்சி பண்ணலாம். இதுல வந்து இன்னும் ஆழமான நிறைய விஷயங்கள் இதுல ஒரே லைன்ல மறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்போ ஒரு தெருவில் வந்து ஒரு நாய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் உட்காந்துருக்கிறது அங்க ரியாலிட்டி. இப்போ ஒரு டாக் லவர் இருக்காங்க, அந்த நாயை பிடிச்ச ஏதோ ஒரு நாயை பிடிச்சவங்க, நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களா இருக்காங்கன்னா அந்த பக்கம் கடக்கும் பொழுது அந்த நாயை பார்த்த உடனே சோ ஸ்வீட், அழகா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணும்ல. இதே ஏதோ ஒரு நாய்கிட்ட ஏற்கனவே கடி வாங்கியிருக்காங்க, இல்லை நாய் ஏதோ ஒன்று துரத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயை பார்த்தோன்னே கோவம் வரும். இந்த தெரு நாயெல்லாம் பிடிச்சிட்டே போக மாட்டாங்களா, எதுக்கு இப்படி பண்றாங்க, இந்த நாயை கண்டாவே கடுப்பா இருக்குது, ஏன் இப்படி அவங்களுக்குள்ள ஒரு கோவமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வரும். இப்போ நாய் எங்க உட்காந்துருக்கிறது மட்டும்தான் ரியாலிட்டி. ஆனா இந்த ரெண்டு விஷயமும் மாற்றி நடக்குது இல்லை. ஒருத்தருக்கு கோவமா இருக்குது, ஒருத்தருக்கு ஹாப்பினஸா இருக்குது. இப்போ இது வந்து பெர்செப்ஷன். இது நமக்குள்ள ஏற்கனவே நம்ம என்ன மாதிரியான கோட் வேர்ட்ஸு, நம்மளுக்குள்ள எவ்வளோ இமேஜஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பதிய வச்சிருக்கோம், இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். இது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ ஒரு அம்மா ஒரு 6 வயசு குழந்தை 2 பேரும் வந்து ஒரு காட்டு வழியில நடந்து போறாங்க. அங்க ஒரு போர்டு வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து எழுதியிருக்கிறத வாசிக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கும் எழுத படிக்க தெரியாது. அதை எழுதியிருக்காங்க, இவங்க கடந்து போறாங்க. கடந்து போயிட்டாங்க, அவங்க நல்லபடியா கடந்து அந்த பக்கத்தை கடந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு அம்மாவும் பையனும் அந்த பக்கம் கடக்க வராங்க. அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க எழுதியிருக்கிறத வாசிக்கிறாங்க. காட்டு எருமைகளும் காட்டு யானைகளும் கடக்கிற இடம், கவனமா போங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2வது வந்த அம்மாவும் மகனும் இதை எழுத படிக்க தெரிஞ்சவங்களாகவும் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் கேட்டு அந்த அறிவெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உடனே வந்து என்னெல்லாம் தோணும்னா, காட்டு யானைகள் என்ன செய்யும், காட்டெருமைகள் என்ன செய்யும், யாரை எப்படி இது பண்ணும், அது என்ன காட்டு யானைகள் அட்டகாசம்னு இவங்க எங்கேயாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள வந்துருக்கும். அப்ப அடுத்து அவங்க கடக்கிற ஒரு 10 நிமிஷத்தை வந்து நிம்மதியான பயத்தோட, நிம்மதி இல்லாம ஒரு பரபரப்போட பதட்டத்தோட, அங்க காட்டு யானை வரலன்னா கூட அந்த பதட்டம், அந்த படிச்ச உடனே அந்த பதட்டம்ன்றது வந்துடும். இது எல்லாமே இந்த மனதுக்குள்ள வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனு, மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரிலாம் சொல்லி நான் வந்து மணியை வந்து ஈர்த்துட்டேன், பணம் வந்து ஈர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் சரி பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அது மூலமா அதை ஈர்த்துடுறாங்க. ஆனா உடல் நலம்ன்ற இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டுறாங்க. உடல் நலம்ங்கிறதும் பொதுவா காமனா அதை ஈர்த்து அது மூலமா ஏதோ ஒன்று செஞ்சிடறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ உடல் நலத்தை நான் ஈர்த்துட்டேன், நான் வந்து இயற்கையாக தான் உணவு சாப்பிட்றேன், இயற்கையாக தான் எல்லாம் பண்ணுறேன், நான் உடல் நலத்தோட இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அப்படி நினைக்கிறவங்க வந்து எனக்கு செல்வங்கிற ஒன்று தேவையே இல்லை, பணம்ங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அதை வந்து வெறுக்கிறாங்க. அப்படி இதையும் அதையும் விட முடியாது. 3மே வந்து ஒரு பாதை தான், இணைஞ்சுதான் போகணும். அது ஒரு பாத்வே தான், எல்லாமே ஒன்றா தான் போய் ஆகணும். அப்போ இந்த மாதிரி 3மே ஒண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சு இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று கரெக்டாக இருக்குங்கிறத தெரிவிக்கிறதுக்கான முழுமையும் இந்த வகுப்புல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இதுல வந்து நம்ம தாட்ஸ்ன்னு மட்டும் சொல்றோம். சில நேரம் வந்து பாசிட்டிவா யோசிக்கணும், நீ நெகட்டிவா யோசிக்காத, எனக்கு அதுவே சில நேரம் ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடும். இது எப்படி பாசிட்டிவா யோசிக்கிறது, இதுதானே ஃபேக்ட் அப்படின்ட்டு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுலயுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குக்கா. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிரிக்கிறதுங்கிறதே மறுபடியும் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி தான், அந்த தாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி தான். இதை வந்து நியூரோ கிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. ட்ரிகர் நமக்கு வந்து நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம கேட்குறோம், இல்லை நம்ம வந்து ஏதோ ஒன்று தொடுறோம், அப்போ ஒரு ஃபீல் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் நடக்குது இல்லையா, அதுதான் நமக்கு ட்ரிகர். இப்போ நம்ம பார்த்தோன்னே நமக்குள்ள என்ன தோணுச்சு, நம்ம வீட்டில் யாரோ ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க, அது இடம் மாற்றி வச்சிருக்காங்கன்னு உடனே நமக்குள்ள ஒரு ட்ரிகர் வந்துடுது, கோவம் வந்துடுது. இப்போ அதுதான் அந்த இடத்துல ட்ரிகர். இப்போ இந்த இடத்துல வந்து நியூரோ கிளீன்ங்கிறது வந்து நியூட்ரல். இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவாக நான் யோசிக்கணும், அதை பார்த்தோன்னே நான் பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு இல்லை. அதை பார்த்தோன்னே நான் வந்து நியூட்ரலாக இருக்கணும், நான் நிதானத்தில் இருக்கணும். அதை கவனிக்கும் பொழுதும் அதை யாரும் மாற்றி வச்சிருக்காங்கங்கிறது தான் ரியாலிட்டி. அந்த நிதானம் நமக்கு வரணும். அந்த நிதானம்ங்கிறது வந்து பாசிட்டிவ்குள்ளேயும் வராது, நெகட்டிவ்குள்ளேயும் வராது, நியூட்ரலா இருக்கும். மனம் வந்து அமைதியா இருக்கும், மனம் அமைதியா இருக்கும், நிதானத்துல இருக்கும், கவனத்துல இருக்கும். எந்நேரமும் நம்மளால வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாம எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். ஒரு அவேர்னஸ் இருக்கும். அப்போ நம்ம நிறைய உணர்வு பத்தி தான் சொல்றோம். அப்போ அந்த சென்சஸ் சொல்றோம்ல, நம்மளுடைய உணர்வு உறுப்புகள், அது மூலமா தான் அப்போ எல்லா தாட்ஸுமே நமக்கு உள்ள வருது இல்லையா? ஆமாக்கா, எல்லாமே அதன் வழியா தான் வருது. இப்போ
ஒரு விளம்பரம் எடுத்துக்கோங்க. அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு உணவுப் பொருளாக இருக்குதுன்னா அது உங்களுக்கு பெருசாக்கி காட்டுவாங்க. அப்போ அது பார்வையில் அது வந்து உங்களுடைய பார்வையில் வந்து பெருசாக நிற்கும். அப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். பசியே இல்லைனாலும் நமக்கு அது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கூல் குழந்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா, அந்த ஸ்கூல் குழந்தைக்கு ஒரு கண்ணாடி போட்டு அந்த ஸ்கூல் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்குன்னா மற்ற குழந்தைங்களும் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கும் கண்ணாடி போடுறது தான் இயல்பு போல, நம்மளும் கண்ணாடி போட்டாதான் அந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல வருவோம் போல, நம்மளும் கண்ணாடி போடுறது வந்து சகஜம், அதான் நிதர்சனம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள குழந்தைங்களுக்குள்ள விதைக்கப்படும். இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம பார்க்கறது, நம்ம கேட்கறது, ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்யறது, சாப்பிட்றது. நம்ம வந்து பசியே இருக்காது, நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை கிராஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்க, நேராக மூக்குக்குள்ளே போகும். நம்மளை வந்து அந்த இடத்துக்கு திருப்புறதுக்கான ஸ்மெல் அங்கேருந்து தான் வருது. இப்படி தான் ஒவ்வொன்றும். அப்போ அந்த இடத்துல நம்ம நிதானத்துலையும் நம்மளுடைய உணர்வுலையும் இருந்தோம்னா இப்போ நமக்கு பசிக்குதா இல்லையா அப்படின்ற கவனத்துக்கு வரும். கவனித்து நமக்கு தேவைப்பட்டால் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றையுமே கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த 5 வழியாக தான் எல்லாமே நமக்கு உள்ளே வந்துட்டு இருக்கு. நல்லதும் அது வழியாக தான் வருது, கெட்டதும் அது வழியாக தான் வருது. இப்போ உங்களோட பயிற்சி வந்து இதோட நிற்குதா, இல்லை நீங்கள் ட்ரீட் மட்டும் பண்ணுறீங்களா? தொடு சிகிச்சை சிகிச்சை கொடுத்துட்டு இருக்குங்கக்கா. சிகிச்சை கொடுக்குறேன், தொடு சிகிச்சை கொடுக்குறோம் நம்ம. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அதுக்குலாம் கிடையாது. குறிப்பாக பார்த்தோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி முழுமையாக உணர்வு ரீதியாக தான் அந்த சிகிச்சை இருக்குது. அப்போ அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம ஒற்றை புள்ளியில் தான் கொடுக்குறோம், ஒரு இடத்துல தான் நம்ம வந்து டச் பண்ணுவோம், டச் தெரப்பி தான். அப்போது அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த உணர்வு ரீதியாக அவங்க உடலில் வந்து ஒரு மாற்றத்தை உணர்ந்த உடனே அவங்க தேவைப்படும் போதெல்லாம் சிகிச்சைக்கு வந்துடுறாங்க. நான் இன்னும் 4 பேருக்கு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ வந்து அந்த உணர்வு ரீதியாக அவங்களால உணர்ந்துட முடியும், அவங்க அதை நம்பிடுவாங்க, அவங்களால ஃபீல் பண்ணிட முடியும், அடுத்த தடவை சிகிச்சையில் சொல்லுவாங்க இதெல்லாம் மாறி இருக்குது என்னால் உணர முடியும். ஆனால் வந்து கூட யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஒரு பயம், அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, நீ மெலிஞ்சிட்ட, உனக்கு இது ஆயிடுச்சு, உனக்கு அது ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்கிறத கேட்கும் பொழுது, ஆமாம் இல்லை நான் எதுவுமே பண்ணலை, இங்கே நான் சும்மா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அவங்க சும்மா என்னை தொட்டு மட்டும் தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க, நான் எதுவுமே உடம்புக்கு நானும் பண்ணலை, ஒரு உருவத்தின் வழியாக நான் எதுவுமே செய்யலை, நான் எனக்குன்னு எதுவும் ஊசி போட்டுக்கல, எனக்கு நான் எதுவும் மருந்து சாப்பிட்டுக்கல, எனக்கு நான் எதுவுமே செஞ்சுக்கலன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் உருவாகி அதுக்கப்புறம் வந்து இது வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து உருவத்தையும் உணர்வையும் பொறுத்து தான், அவங்க எதை பொறுத்து உணர்றாங்கன்றதை வச்சு அவங்க தொடர்ந்து வராங்களா இல்லை வேற யாருக்கும் ரெஃபர் பண்ணுறாங்களாங்கிறது மாறுபடுது. நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா, இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஒரு சில படங்கள் வந்திருக்கும். அது எல்லாத்துலேயுமே கவனிச்சிங்கன்னா ஒரு குழந்தை வரும், அப்படியே வந்து மம்மி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசும் உடனே. ஸோ அந்த இடத்துல என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆங்கில மொழி கல்வி வந்து நல்லது, அப்படி படித்தாதான் அது வந்து மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புகுத்தப்படும். அப்போ அதை புகுத்தும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என் பிள்ளையும் வந்து இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வர்றாங்க. நகரத்தில் இருக்க மக்கள் கூட கொஞ்சம் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குல்ல, அதில் எதையோ கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள ஓட்டுறாங்க, கொஞ்சம் அது சரியா இல்லையான்றதை கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் நம்ம வந்து அறியாமையில் வந்து விழுந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்டில் மில்க் ஷேக்குன்னு வருதுன்னா பாலை எத்தனை நேரம் நம்ம வெளியே வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு செய்தியை கடத்தும் பொழுது இதுக்காக தான் செய்யணும்னு அவங்களும் சொல்லலை, இதுக்காக தான் செய்யணுமா ஏன் இதை செய்யணும்னு இவங்களும் கேட்கல. இவங்க 2 பேருமே வந்து அந்த கேள்விகளை கேட்காம இதை செய்யின்னு சொல்ல அவங்க செய்ய அப்படியே அதை சடங்காவே கடத்திட்டாங்க எல்லாத்தையுமே, எல்லா விஷயங்களுமே.